அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பழனிக்கு செல்ல போகிறோம். தினம் ஒரு பாடலாக, திருப்புகழ் பாடலாக கண்டு வருகிறோம் அல்லவா? இன்று பழனி தலத்திற்கு செல்ல போகிறோம். மனக்கவலை ஏதும் இன்றி இருக்க போகிறோம். இப்பொழுது வரி வடிவில் அந்த பாடலை காணலாம். பிறகு இசை வடிவம், அதற்கு பிறகு உரை. இதோ வரி வடிவம். மனக்கவலை ஏதும் இன்றி உனக்கு அடிமையே புரிந்து வகைக்கு மனு நூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இலங்கி மயக்கமர வேதமும் கொள்பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையால் நினைந்து மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே வெகுச்சிதனையே துறந்து களிப்பினுடனே நடந்து மிகுக்கும் முனியே வணங்க வரவேணும். மனத்தில் வருவோனே என்றுன் அடைக்கலமதாக வந்து மலர்பதமதே பணிந்த முனிவோர்கள் வரற்கும் இமையோர்கள் என்பர் தமக்கும் மனமே இறங்கி மருட்டி வரு சூரை வென்ற முனைவேலா திணைப்புன்ன முன்னே நடந்து குறக்கொடியே மணந்து ஜெகத்தை முழுதாள வந்த பெரியோனே செழித்த வளமே சிறந்த மலர்பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே. என்ன நேயர்களே, பழனி வாழ வந்த பெருமாளே என்று முடிகிறதே, அந்த திருப்புகழை வரிவடிவில் கண்டு கழித்தீர்களா? இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இப்பொழுது இசையை கேட்கலாம். மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்குமன் வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படினால் இலங்கி மயக்கமர வேதமும் வினைக்குகள் முறையாலே வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையால் இணைந்து மிகுத்த பொருளாகமங்கள் முறையாலே வெகுச்சிதனையே துறந்து களிப்பினுடனே நடந்து மிகுக்கும் மனக்கவலை ஏதும் இன்றி. கவலை ஏன் வருகிறது மனத்தில்? உள்ளம், மனம் என்றால் உள்ளம். உடம்பு சரியில்லை என்றால் வருகிறது. இதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா கவலை வருவதற்கு? சஞ்சலம், கலக்கம் எல்லாம் தான் வரும். மனத்தில் சிறிதும் சஞ்சலமோ துக்கமோ வருத்தமோ இல்லாமல் உனக்கு அடிமையே புரிந்து, உனக்கு அடிமையாக இருந்து நான் தொண்டு புரிய வேண்டும் முருகா என்று கெஞ்சுகிறார். உனக்கு அடிமையே புரிந்து வகைக்கு மனு நூல் விதங்கள் தவறாதே. வகை வகையாக அமைந்துள்ள மனு நூல்கள் என்றால் நீதி நூல்கள். நீதி நூல் முறையினின்று நாம் சிறிதும் தவறாமல், அதாவது என்னென்ன நெறிகள் கூறியிருக்கிறதோ அந்த நெறிப்படியே வகைப்படி மனோரதங்கள் நல்ல முறையில் விருப்பங்கள், மனத்தில் யாவருக்கும் மனத்தில் விருப்பங்கள் இருக்கும். அப்படி நல்ல முறையில் மனத்தில் வரும் விருப்பங்கள், ஆசைகள் தொகைப்படியினால் இலங்கி நான் என்னென்ன எண்ணுகின்றேனோ, எப்படி எண்ணுகின்றேனோ அதே போல் அதே விதத்திலே அமைந்து என்னுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாக வேண்டும் என்று கூறுகிறார். என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள் யாவும் சரிவர வரவேண்டும் என்று கூறுகிறார். தொகைப்படியினால் இலங்கி என்றால் நான் எண்ணுகின்ற விதத்திலே அமைந்து மயக்கம் அற, இதில் சந்தேகமே இருக்கக்கூடாது. சந்தேகம் யாவும் குலைந்து போகும்படி, அதாவது சந்தேகங்கள் எல்லாம் அற்று போகும்படி வேதமும் கொள் பொருள் நாடி, வேதத்தின் மெய்ப்பொருள் இருக்கிறதே அதை ஆராய்ந்து நாடி அதனை உணர்ந்து, அதை வேதத்தின் பொருளை நான் நாட வேண்டும் முதலில், பிறகு அதை ஆராய வேண்டும், அதற்கு பிறகு உணர வேண்டும். அதை உணர்ந்த பின் நாம் நல்லவர்களாக ஆகிவிடுவோம். வினைக்குரிய பாதகங்கள், இந்த வினையினால் நாம் பாதகங்கள், அதாவது தீய செயல்களை செய்கிறோமே அதை பற்றித்தான் கூறுகிறார். வினைக்குரிய பாதகங்கள், வினைகளை விளைவிக்கும் பாதக செயல்கள். பாதக செயல்களை செய்தால் வினைகள் ஏறிக்கொண்டே போகும். அதற்கு ஏற்றாற் போல் நமக்கு பிறவி வருகிறது, அடுத்த பிறவி. அதனால் வினைக்குரிய பாதகங்கள், வினைகளை விளைவிக்கும் அந்த பாதக செயல்களை, அதாவது தீய செயல்களை துகைத்து
செய்யக்கூடாது. அறவே நீக்கி துகைத்து விட வேண்டும், அதை அழித்து விட வேண்டும். உவகையால் நினைந்து ஆனந்தத்துடன் உன்னை நினைக்க வேண்டும். நான் இந்த வினைக்குரிய பாதகங்கள் எல்லாம் நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று நினைந்து அதை அழித்து உன்னை ஆனந்தத்தால் நினைக்க வேண்டும் முருகா, உவகையில் நினைந்து என்று கூறுகிறார். மிகுத்த பொருள் ஆகமங்கள். மிகுத்த பொருள் என்றால் என்ன? சிறந்த பொருளை கொண்ட ஆகமங்கள். மிகுத்த பொருள், மேலான பொருளை கொண்ட ஆகமங்களில் முறையாலே அதில் விதிக்கப்பட்ட முறைப்படி வெகுச்சி தனையே துறந்து. வெகுச்சி என்றால் என்ன? கோபம் என்பதையே முற்றிலும் விலக்கி அதை இல்லாமலே செய்துவிட வேண்டும். களிப்பினுடனே நடந்து, மகிழ்ச்சியுடன் நமக்கு கடமைகள் இருக்கிறது அல்லவா, மகிழ்ச்சியுடன் அந்த கோபத்தை மறந்துவிட்டு மகிழ்ச்சியுடன் களிப்பாக நம் கடமையை செய்து நடந்து மிகுக்கும் உனியே வணங்க. நீ யாவருக்கும் மேம்பட்டு விளங்குகிறாய். நீதான் தலைவன், நீதான் உலகத்தையே படைத்திருக்கிறாய். நீ ஒருவன்தான் யாவருக்கும் மேம்பட்டவனாக விளங்குகிறாய். அப்படிப்பட்ட மிகுக்கும் உன்னையே வணங்க. அப்படிப்பட்ட உன்னை வணங்குவதற்கு வரவேணும். வேண்டிய அருளை தருவதற்காக நீ வரவேணும். நீ வந்தால் உன்னை பார்த்து விடுவேன், பார்த்தாலே எனக்கு எல்லாமே கிடைத்து விட்டது போல் ஆயிடும், கிடைத்து விடும். வந்தால் நீ அருளை தராமல் இருப்பாயா? அதனால் வந்து எனக்கு அருள் தர வேண்டும் என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் அருணகிரிநாதர். மனத்தில் வருவோனே என்று உன்னை தியானம் செய்தால் என் மனத்தில் வந்து புகுந்து அங்கு உட்கார்ந்து விடுவாய், அமர்ந்து விடுவாய். அப்படி வருபவனே என்று நினைந்து உன் அடைக்கலம் அதாக வந்து உன்னுடைய அடைக்கல பொருளாக வந்து சேர்ந்து மலர் பதமதையே பணிந்த உன்னுடைய 2 மலர் போன்ற திருவடிகள் இருக்கிறதே, அந்த திருவடிகளை பணிந்த அந்த முனிவோர்கள், தொழுத முனிவோர்கள், பணிந்த முனிவோர்கள் என்று கூறுகிறார். அந்த பணிந்த தொழுத அந்த முனிவோர்கள் வரற்கும், முனிவர்களும் வரற்கும் இமையோர்கள் என்பர் தமக்கும். பிற வரசிரேஷ்டர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் தேவர்களுக்கும், தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இமையோர்கள் என்பர் நமக்கும் என்று கூறுகிறார். அதனால் தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் மனமே இறங்கி, மனம் இறக்கப்பட்டு. ஏன் மனம் இறக்கப்பட்டு? ஏனென்றால் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். இந்த சூரபத்மனின் அவன் துன்பப்படுத்தினான், இவர்களை இங்கேயும் அங்கேயும் அலக்கழித்தான், இவர்களை துன்பப்படுத்தினான் அல்லவா, வருத்தம் கொடுத்தான். அதனால் அவர் என்ன செய்தார்? இரக்கம், மனமே இறங்கி, மனம் இறக்கப்பட்டு, ஆஹா இவர்கள் இவ்வளவு துன்புறுகிறார்களே, இவர்களை எப்படியாவது சூரனுடைய கையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று மனம் இறங்கி, மனமே இறங்கி மருட்டி வரு சூரை வென்ற முனைவேலா. மருட்டி என்றால் என்ன? பயமுறுத்தினான். நீங்கள் வேறு ஏதாவது செய்துவிட்டால் நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று. அவன் மாயக்காரன், மாயனுடைய பிள்ளை அல்லவா, அதனால் அவனை நம்பவே முடியாது. பயமுறுத்தி வந்த அந்த சூரரை வென்ற முனைவேலா. முனை என்றால் என்ன? கூரிய, கூர்மையை வாய்ந்த அந்த வேலை உடையவனே. திணைப்புன்னம் முன்னே நடந்து, திணைப்புணத்தில் யார் இருந்தால்? வள்ளியம்மை இருந்தால் அல்லவா, அந்த திணைப்புணத்திற்கு வள்ளியை காதல் புரிவதற்காக, அவளை அணைவதற்காக அங்கே காலில் முள் குத்தினாலும் பரவாயில்லை என்று அங்கு நடந்து சென்றிருக்கிறான் முருகன். குறவர் கொடி வள்ளியை கொடியையே மணந்து, குறவர் கூட்டத்தில் பிறந்த அந்த வள்ளியை திருமணம் செய்து கொண்டு ஜகத்தை முழுதாள வந்த பெரியோனே, இந்த உலகம் முழுதும் யாவரையும் ஆட்கொள்ள வந்த பெருமாளே, ஆட்கொண்டு நீயே ஆண்டாய் பெரியோனே. ஆண்டவன், அதனால் தான் ஆண்டவன் என்று கூறுகிறது. ஆண்டவன் என்றால் என்ன? நம்மை ஆளுபவன் ஆண்டவன். பெரியோனே, செழித்த வளமே சிறந்த, செழிப்புற்ற வளம் பொருந்திய மலர் பொழில்களே நிறைந்த. மலர் பொழில்கள் என்றால் என்ன? மலர் சோலைகள். சோலைகள் அவ்வளவு அழகாக வாசம் வீசி பிரகாசியா இருக்கிறதாம். அது வாசம் வீசி ஒளி விட்டு அது காத தூரம் அந்த வாசனைகளை தெரிவிக்கிறதாம். அப்படிப்பட்ட மலர் சோலைகள் நிறைந்துள்ள திருப்பழனி வாழ வந்த பெருமாளே. பழனிக்கு திரு என்ற அடைமொழி கொடுத்திருக்கிறார். திரு என்றால் செல்வம். அந்த அநேகம் அதிசயம் அநேகமுற்ற பழனியாக அது திகழ்கிறது. இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. திருப்பழனி வாழ வந்த பெருமாளே, திருப்பழனியில் வீற்றிருக்க வந்த பெருமாளே,
எனக்கு எப்பொழுதுமே மனக்கவலை இல்லாது எப்போதும் முருகனுக்கு அடிமையாக இருந்து கொண்டு நான் தொண்டு புரிய வேண்டும் என்று யார் கூறுகிறார்? அருணகிரிநாதர் கூறுகிறார். நாம் கூற வேண்டும். அவர் எப்பொழுதுமே தொண்டு புரிந்து கொண்டுதான் இருக்கிறார். அவரிடமே தான் இருக்கிறார். அவரை மனத்துக்குள் வைத்திருக்கிறார். அவருடைய மனத்திலும் அருணகிரிநாதர் வாழ்கிறார். மனு தர்ம சாஸ்திரம் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன? மனு தர்ம சாஸ்திரம், அதாவது பிறப்பு இறப்பு என்று இருக்கிறது அல்லவா? இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கிறதே நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய சடங்குகள், சம்பிரதாயங்கள், அற ஒழுக்க விதிகள் இருக்கிறது, ஒழுக்கங்கள் இருக்கிறது, விதிமுறைகள். இவைகளையெல்லாம் ஒழுங்குபடுத்தி தொகுத்து கொடுக்கும் நூல்தான் இது. மனு தர்ம சாஸ்திரம் என்பது நூல்தான் இது. இதை ஸ்வயம்பு என்னும் பண்டைய வேத கால முனிவர் தொகுத்து வைத்தார். அவர் 2685 செய்யுட்கள் அடங்கி 3 பாகமாக இருக்கிறது. இதற்கு 12 அத்தியாயங்கள் உண்டு. இது சம்ஸ்கிருதத்தில் இருந்தது. இதை திரிலோக சீதாராமன் அவர்கள் தமிழாக்கம் செய்தார். மானவ தர்மம் என்ற பெயரும் இதற்கு உண்டு. சமூக மக்கள் தங்கள் வாழ்க்கை நெறிமுறைகளை எவ்வாறு மக்கள் வகுத்து கொண்டு அதை பின்பற்ற வேண்டும் என்று மாமுனி மனு வகுத்து கொடுத்ததே மனு ஸ்மிருதி ஆகும். அது அந்த காலகட்டத்திற்கு, கலிகாலத்திற்கு பொருந்தாது. அந்த காலகட்டத்தில் அது பொருந்தியதாக இருந்தது. இந்த ஆகமங்கள் இருக்கிறதே, அது 3 பிரிவுகளாக இருக்கிறது. அதாவது சைவம், வைணவம், சாக்தம் என்று இருக்கிறது. அதாவது அந்த சமயங்களின் மத கோட்பாடுகள், கோயில் அமைப்பு, கோயிலை எப்படி அமைக்க வேண்டும், கோயில் விக்கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும், கோயில் விழாக்கள் எப்படி இருக்க வேண்டும், மந்திர மொழிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இவைகளை பற்றி சொல்லும் அடங்கிய இந்த நூலாகும். இவை சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டன. இவை வேதங்களே அடிப்படையாக கொள்ளாதவை. இந்த ஆகமங்கள் என்ன செய்கிறது? 4 வகையான வழிபாட்டை கொண்டு உள்ளது. எப்படி? 4 வகையான வழிபாடுகள் என்னென்ன? சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதற்கு உதாரணம் நாம் சொல்லலாம். 4 இருக்கிறார்களே, அவர்களையே உதாரணமாக சொல்லலாம். சரியைக்கு உதாரணம் அப்பர், திருநாவுக்கரசர் என்று சொல்கிறோமே அவர், அப்பர். சரியை. கிரியைக்கு திருஞான சம்பந்தரை எடுத்துக்கொள்ளலாம். சரியை, கிரியை. யோகம், யோகத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஞானத்திற்கு யார்? ஞானத்திற்கு மாணிக்க வாசகர். அப்படி நாம் ஆகமங்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 வகையான வழிபாட்டு முறைகள் பற்றி கூறுகின்றன. ஆகமம், ஆகமத்தை எப்படி பிரிக்கலாம்? ஆகமம், ஆ என்றால் ஆன்மா, கமம் என்றால் நிறைவு. ஆன்மாவை பசு என்றும் நாம் கூறுகிறோம். கமம் என்றால் நிறைவு என்று கூறினோம் அல்லவா? அதாவது உயிர், இந்த பசு இருக்கிறதே, அது சிவத்தோடு சேர்ந்து நிறைவு பெறுமா, அதாவது முக்தி அடையும். அந்த நிலையைத்தான் ஆகமம் ஆகும். சைவ சமயங்கள் சைவ ஆகம நூல்களே ஆகமம் என்றும், வைணவ ஆகம நூல்களை சம்மித்தம் என்றும், சாக்த ஆகம நூல்களை தந்திரம் என்றும் கூறுவார்கள். இந்த சைவ ஆகமம் இருக்கிறதே, அது 28 ஆகமங்கள் இருக்கின்றன. வைஷ்ணவத்தில் 2 ஆகமங்கள் இருக்கின்றன. ஆகமங்கள் எப்படி தோன்றின தெரியுமா? சிவபிரான் இருக்கிறாரே, அவருக்கு 5 முகம். அந்த 5 முகத்திலிருந்தும் இந்த ஆகமங்கள் வெளிப்பட்டன. மகாசம்ஹார முடிவில் சிவபெருமான் என்ன செய்கிறார்? எல்லா பிரபஞ்சத்தையும் தன்னிடம் ஒடுக்கி வைத்துக் கொள்கிறார். அப்படி ஒடுக்கி வைத்து கொண்ட பிறகு அவருக்கு உலகத்தை மறுபடியும் சிருஷ்டி செய்ய வேண்டும், படைக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அதனால் என்ன செய்தால், அந்த காலத்தில் உலகங்களை மீண்டும் படைக்க அவர் விரும்பினார். அப்போது பராசக்தியானவள் சுத்த மாயையை நோக்கினார். சுத்த மாயையிலிருந்து வேத ஆகமங்கள் வந்தன. எப்படி வந்தன? முதலில் நாத வடிவாகவும், பிறகு விந்து வடிவாகவும், பிறகு அக்ஷரங்களாகவும் அவைகள் தோன்றின. இப்பொழுது ஆகம உபதேசம் யாருக்கு செய்தார்கள் என்று நாம் பார்க்கலாம். ஆகம உபதேசம் சதாசிவன் இருக்கிறாரே, அதாவது சிவபெருமான் இருக்கிறாரே, அவர் அனந்தேஸ்வரருக்கு சொன்னார். அனந்தேஸ்வரர் ஸ்ரீகண்டேஸ்வருக்கு கூறினார். ஸ்ரீகண்டேஸ்வரர் தேவர்களுக்கு கூறினார். தேவர்கள் முனிவர்களுக்கு கூறினார்கள். முனிவர்கள் மானுடர்களுக்கு கூறினார்கள். அப்படித்தான் நாமும் தெரிந்து கொண்டோம். 5 முகங்களில் இந்த ஆகமங்கள் தோன்றின என்று கண்டோம் அல்லவா?
சத்யோஜாத்தம் என்ற முகம் இருக்கிறதே, அதிலிருந்து கௌசிக முனிவருக்கு 5 ஆகமங்களை உபதேசம் செய்தார். அடுத்து வாமதேவத்திலிருந்து காசிப முனிவருக்கு 5 ஆகமங்களை உபதேசம் செய்தார். அகோர முகத்திலிருந்து பரத்வாஜ முனிவருக்கு 5 ஆகமங்கள். தத்புருஷம் என்ற ஒரு முகம் இருக்கிறது, அந்த தத்புருஷத்திலிருந்து கௌதம முனிவருக்கு 5 கூறினார். ஈசான முகத்திலிருந்து அகத்தியருக்கு 8 ஆகமங்கள் கூறினார். இப்படியாக ஆகம உபதேசங்கள் நடந்தன. வாமதேவத்திலிருந்து காசிப முனிவருக்கு தீப்தம், குக்குமம், சஹஸ்ரம், அன்சுமான், சுப்ரபேதம் போன்ற ஆகமங்களை கூறினார். சத்யோஜாதத்திலிருந்து கௌசிக முனிவருக்கு கூறினாரே காமிகம், யோகசம், சிந்தியம், காரணம், ஆச்சித்தம் என்று கூறினார். அகோர முகத்திலிருந்து பரத்வாஜ முனிவருக்கு விஜயம், நீச்வாசம், ஸ்வயம்புவம், ஆக்னேயம், வீரம். தத்புருஷத்திலிருந்து கௌதம முனிவருக்கு ரௌரவம், மகுடம், விமலம், சந்திரஞானம், முகவிம்பம். ஈசான முகத்திலிருந்து அகத்தியருக்கு புரோத்கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்லோக்தம், பாரமேஸ்வரம், கிரணம், வாதுளம். இப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மனக்கவலை ஏதுமின்றி முருகனுக்கு அடிமையை புரிந்து வகைக்கு மன்னூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இலங்கி மயக்கமர வேதமம் கொள் பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையால் நினைந்து மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே வெகிச்சு தனியே துறந்து களிப்பினுடனே நடந்து மிகுக்கும் முருகனையே வணங்க வேண்டும். அதற்காக அவனை வேண்டி நின்றால் அவன் நிச்சயமாக வரம் தருவான். இது திண்ணம். மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமை மிகுத்த பொருளாகமங்கள் முறையாலே வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையால் இணைந்து மிகுத்த பொருளாகமங்கள் முறையாலே வெகு சித்தனையே துறந்து களிப்பினுடனே நடந்து மிகுக்கும் உனையே வணங்க வரவேணும். வெகு சித்தனையே துறந்து களிப்பினுடனே நடந்து மிகுக்கும் உனையே வணங்க வரவேணும். மனத்தில் வருவோனே என்றும் அடைக்கலமதாக வந்து மலர்பதமதே பணிந்த முனிவோர்கள் வரர்க்கும் இமையோர்கள் என்பர் தமக்கு மனமே இறங்கி நீயே மணந்து ஜெகத்தை முழுதாள வந்த பெரிய மலர் பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே வெகு சித்தனையே துறந்து களிப்பினுடனே நடந்து மிகுக்கும் உனையே வணங்க வரவேணும். திருப்பழனி வாழ வந்த பெருமாளே. நாம் ஒவ்வொரு நாளும் திருப்புகழை படித்து மனனம் செய்து நம் மனத்தில் இருத்தி வைத்துக் கொள்ளலாம். நாளை சந்திக்கிறேன். நன்றி.